மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நான் வந்து இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பாசிப்பயிறு வறுத்து பாசிப்பயிறு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கூட வந்து கேரட் வந்து ஒரு சின்ன துண்டு இதெல்லாம் பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். பீக்கங்காய், நம்மகிட்ட என்ன காய் இருக்கோ வெஜிடபிள் அதை வந்து அதுங்களுக்கு சேர்த்திக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு 1/4 உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து இது கூட நம்ம சேர்த்திக்கலாங்க. நான் வந்து வெறும் பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். கூட உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ரைஸ் இதோட சேர்த்து வேக வச்சு கொடுக்கலாம். எங்கள் குழந்தை வந்து அது மிக்சியில் அரைச்சி கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குது. அதனால் நாங்கள் சாப்பாடு வடித்து சாப்பாட்டே நல்லா மசித்து இதை ஓட்டி நாங்கள் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டுங்க. நம்ம இது நல்லா மிதக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சொல்லிட்டு நம்ம மூடி வச்சிடலாம்ல. நல்லா கொதிக்கிட்டுங்க. கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அப்புறம் மூடி வச்சுக்கலாம். அது இண்டக்ஷனில் வச்சுருக்கேங்க. டைமிங் வந்து ஒரு 20 நிமிஷம் செட் பண்ணி நம்ம மூடி வச்சிட்டோம்னா நல்லா குழைய வந்துடும். இல்லைன்னா நீங்கள் ஸ்டவ்வில் வந்து ஸ்டீமில் வேக வைக்கிறதுனால நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு 20 நிமிஷம் ஆகட்டும். பாருங்க 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இதை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த கரண்டியில் போட்டு நல்லா இப்படி நசுக்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நசுக்கிக்கலாங்க. இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம். எங்கள் பாப்பா வந்து மிக்சியில் அடித்து கொடுத்து அது சாப்பிடவே மாட்டேன்ருச்சுங்க. அதனால் நாங்கள் வடிக்கிற சாப்பாட்டிலே இப்படி நல்லா அடி சாப்பாடாக எடுத்து இவ்வளோ சாப்பாடே போதும். ஆனால் அது வந்து 8 மாதம் 7 மாதம் குழந்தைக்கு வந்து கொஞ்சோண்டு இருந்தால் போதும். இது அதிகம். ஆனால் பருப்பெல்லாம் வேக வச்சுருக்கோம்ல, இது கூட வந்து நம்ம கொஞ்சோண்டு நெய் வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்சு வந்து ஜீரகங்க, பெப்பர் அதே மாதிரி கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு, உப்பும் ஒரு பிஞ்சு, இது எல்லாம் போட்டு நம்ம அந்த கரண்டிலே அப்படியே கடைஞ்சிக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி கடைஞ்ச இந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த மாதிரி குண்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நல்லா மசிது பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி குண்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மசிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. பாருங்கள் நல்லா சாப்பாடு பூரா நல்லா மசிச்சிருச்சு. நான் வந்து அந்த வெஜிடபிள்ஸும் கேரட்டும் காய்கறிலாம் இருந்தால் அதை வந்து அரைச்சாச்சுங்க. அதை இதோடு சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணலாங்க. பாருங்க நல்லா இந்த பவுலுக்கு மாற்றிட்டேன். குழந்தைக்கு வந்து இந்த அளவு நம்ம ஊட்டினோம்னா 7 மாதம் 8 மாதம் குழந்தைக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி அதுங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிக்சியில் அடித்தா சில குழந்தைக்கு சாப்பிடாதனால நான் இந்த மாதிரி எங்கள் பேத்திக்கு செஞ்சு கொடுக்குறேங்க.